கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். டைடல் பார்க்குங்கிற ஒரு ஸ்கீம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது எந்த வருஷத்துல கொள்கை முடிவு எடுக்கப்பட்டாங்க? ஆரம்பிச்சது வந்து கலைஞர் தான். இல்ல நாங்க எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா உண்மையை பேசுங்க. ஆனா ரெண்டாவது இங்க அண்ணா நகர்ல திறக்க வேண்டியது ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். நன்றி. உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. நாங்க மறுக்க மாட்டோம். நாங்க ஒருத்தர் வேலையே நாங்க வந்து யாரும் மறுக்கிறது இல்ல. 1970கள்ல இந்த மாநிலத்திற்கென்று கணினி கொள்கையை வகுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த டைடல் பார்க்குங்கிற திட்டத்தை முதல்ல இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தினது கலைஞர். நீங்க பெங்களூரா இருக்கட்டும் அல்லது மற்ற மாநிலங்கள்ல மாநில அரசு கொண்டு வருகிற போது இந்த மாநிலம் மட்டும்தான் டைடல் பார்க்க பரவலாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைநகரத்துக்குள்ள அடக்காம தமிழ்நாடு முழுக்க டைடல் பார்க்களை கொண்டு வந்து வேலை யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க. அது சொல்லுங்க. நீங்க கேட்ட டைடல் பார்க்க முடிச்சிட்டோம். ஆட்சி காலத்தில் வெறும் 4 டைடல் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டினீங்க. நீங்க அடிக்கல் நாட்டி நிலமா விட்டுட்டு போனதோட சேர்த்து 42 டைடல் பார்க்க, நியோ டைடல் பார்க்கை சேர்த்து இந்த ஆட்சி திறந்திருக்கு. அது இந்த 4.5 வருஷத்துல திறந்திருக்கும். நான் சொன்னது, நீங்க முதலீடுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க 4% ரியலைசேஷன் பண்ணிருக்கீங்க. இத நான் சொல்லல. தி கார்டியன்ல இருந்து, எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து, நிதி ஆயோக்ல இருந்து எல்லாம் சொல்றாங்க. அதிமுக ஆட்சியினுடைய ரெஸ்யூம் ரியலைசேஷன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வெறும் 4%, நாங்க 72%. இந்த மாசம் வந்திருக்கிற எக்கனாமிக் டைம்ஸ் உடைய ஹெட்லைன்ஸ் ஆர்டிக்கல் எடுத்து தயவு செஞ்சு பாருங்க. நான் வந்து ஆதாரம் இல்லாம பேசல. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி, ஒரு நிமிஷம் முடிச்சேன். மாநிலத்தோட வளர்ச்சி வெறும் திமுகனால மட்டும் தான் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நானு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பங்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தி. நீங்க ஒரு வருஷத்தோட இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிடல் இருக்குன்னா, யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னா, இன்னைக்கு வந்து எத்தனையோ ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா, 7.5% இடஒதுக்கீடு இருக்குன்னா, எல்லாத்துக்குமே அனைத்து இந்திய அண்ணா நீட் இல்லனா ஆரம்ப புள்ளி யாருதுங்க? நீட்ங்கற ஆரம்ப புள்ளி நீட் வரும்போது ப்ரோபோஸ் பை காங்கிரஸ். ஒரு நிமிஷம், உங்கள்ட்ட இப்ப நீங்க சாட் ஜிபிடி எடுத்தீங்கல்ல, 2016 ஸ்டேட்ல யாரு, சென்ட்ரல்ல யாரு, எந்த கூட்டணி? ஐஎம்சி ஆக்ட்ல செக்ஷன் 16C அமெண்ட் பண்ணது யாரு? செக்ஷன் 16C என்ன சொல்லுதுன்னா, இந்தியா முழுக்க நீட் கட்டாயம்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி இருந்த சட்டம், இந்தியாவுல நீட் இருக்கு, ஆனா எந்த மாநிலம் விரும்புகிறதோ அதுக்கு கிடையாது. எங்க மாநிலம் விரும்பல. கலைஞர் இருந்தப்ப வரல, ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப வரல. ஆனா ஓபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஐஎம்சி ஆக்ட்ல வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீட் கட்டாயம் கொண்டு வந்தப்ப அதை ஆதரிச்சு வாக்களித்தது இந்த ஓபிஎஸ் தலைமை. இன்னைக்கு இருக்குல்ல அதிமுக, அந்த அதிமுக.